வணக்கம், நான் கௌஷிக். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு யூத் படத்துக்கு போக போகிறோம். படம் வந்து 2-3 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி தான் போக போகிறோம். திடீர்னு பிளான் போட்டோம் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு 10:30 மணிக்கு ஷோக்கு புக் பண்ணியிருக்கோம். சரி நம்ம போயிட்டு படம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆல்ரெடி படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கா. சரி நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம் இன்றைக்கி. சரி அதையும் பதிவு பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே அங்கே தேட்டர் இருக்குது, அசோக் நகரில் இருக்குது. நம்ம ஈக்கார்டங்களாம் சேவ் பண்ணியிருக்கோம். சரி நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். கவர் ஆகுதா இது அப்படியே கேஷுவலாக வராங்க நண்பர்களே. கேமராவில் வந்து தெரியணுமா, அப்படியே கேஷுவலாக வர்றாங்க. சரி நம்ம அப்படியே தொடர்ந்து போவோம். போயிட்டு சாப்பிட்ணும், டைம் ஆயிடுச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். நண்பர்களே படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரோ உங்களுக்கு ப்ரோ படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? நல்லா இருக்குமா ப்ரோ? நீங்கள் படம் ஓகே தான் ப்ரோ இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற படம் தான். நம்மளுக்கு ஏற்ற படம் தான். யூத்து தான். படம் நல்லா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது. இப்போ கூட இன்ஸ்டாவில் பார்த்தேன், ஸோ 34 கோடி சம்திங் கிராஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படம் நல்லா தான் இருக்கும். நம்ம போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் போகலாம். நண்பர்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பி தியேட்டர் வந்துவிட்டோம். நடந்து இப்போ வந்து தியேட்டரில் வந்து உட்காந்துட்டோம். ஆட் ஓடிட்டுருக்கு. சரி படம் ஸ்டார்ட் ஆகணும்னா அப்படியே பார்க்கலாம் அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சு நாங்களும் இங்கே ரூம் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ படம் அப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு செம ஃபன்னாக போச்சு. சிரிச்சு எனக்கு இருமலே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பேக்கேஜ் தான் இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் சீனை வச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் கென் ப்ரோ அவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அது நடிச்சிருக்காரு ஆல்ரெடி நிறைய படங்கள். பட் அவரோட படம் அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது அவரோட ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை அவர் டைரக்ஷனில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படத்தில் ஆக்டிங், டைரக்ஷன் சவுண்டாக பேசுங்க ப்ரோ. காலையில் ப்ரோ படத்தில் ஆக்டிங், டைரக்ஷனு, சிங்கிங், டான்ஸிங் எல்லாமே ஒர்த்து படம். அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் வந்து நம்மளுக்குள்ளே தான் நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்க்க நல்லா ஃபன்னாக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. பக்காவாக இருந்துச்சுல ப்ரோ? பக்காவாக இருந்துச்சு. அவ்வளோதான். நண்பா நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குது? படம் உண்மையிலே சவுண்டாக பேசுங்க. படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி தான். எல்லாமே ஒரு நேரம் போய் பார்க்கலாம். அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சரியான என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபன்னு தான். சிரிச்சு எனக்கு ஒரு இருமலே வந்துருச்சு. அந்தளவுக்கு நான் சிரிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கென் ப்ரோ சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை. அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு தேட்டரில் பாருங்கள். ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.